காரணமா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கல்விக்கான நிதியே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சோ நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருக்கீங்க, அதுவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க. இது சம்பந்தமா நீங்க வந்து விவாதம் வைக்கலாம் இல்லையா மத்திய அரசு கிட்ட? அருமையான கொஸ்டின்மா. மத்திய அரசு பணமே கொடுக்கல. எப்படி மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதிக்கு மதுரையில் வந்து 80 கோடியில் நூலகம் திறக்கிறீங்க, சென்னையில் நூலகம் அமைக்கிறீங்க, 80 கோடியில் சிலை அமைக்க போறீங்க, பேனா சிலை அமைக்க போறீங்க, தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் கருணாநிதிக்கு சிலை, கருணாநிதிக்கு பேருந்து நிலையா, உங்களுக்கு பணம் எப்படி வருது? இந்த ஆட்சிக்கு வந்து என்ன நெருக்கடி தெரியுமா? அதாவது ஒரு போலி வாக்குறுதியை, பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க மக்கள்கிட்ட. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன்தாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படும். இப்போ அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபா வழங்குறாங்களா? ஒரு குறிப்பிட்ட ரேஷன் கார்டுக்கு வழங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட என்ன ஆச்சுன்னா, அந்த அனைத்து துறையில் உள்ள ஃபண்டை, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு 500 கோடி ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து ஒதுக்குதுன்னா, அந்த 500 கோடி ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து இது பண்ணல. அங்கே உள்ள கல்லூரி பயில்ற மாணவர், அங்கே உள்ள பள்ளியில் இருக்கிற ஆதி திராவிட மாணவர்கள்லாம் அவங்களுக்கு மானியம் வராமல், அவங்களுக்கு கல்வி கடன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அமௌண்ட்டை அந்த துறைக்கு செலவு பண்ணாமல் இவங்க டைவெர்ட் பண்ணி மகளிர் உரிமை துறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த ஆட்சி மறுபடியும் நான் இது திவாலாகி போச்சு, கடல்ல மூழ்கிட்டு நான் சொல்றேன்னா, இப்போ ஆசிரியருக்கு சம்பளம் போட முடியல, டாக்டருக்கு சம்பளம் போட முடியல, சத்துணவு ஊழியருக்கு சம்பளம் போட முடியல, பகுதி நேர ஆசிரியருக்கு சம்பளம் போட முடியல. இப்படி எல்லா அனைத்து துறையும் சம்பளம் போடாம 3 மாசம் 4 மாசம் பெண்டிங் வச்சு இந்த அரசு சம்பளம் போடுது. காரணம், அவர்களுக்கு வருகின்ற அந்த ஃபண்டை இங்க அலோகேட் பண்ணாம இவங்க மகளிர் உரிமை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் உண்மை. நீங்க இப்ப மகளிர் உரிமை தொகை வந்து குறை சொல்றீங்க. ஆனா எடப்பாடி அவர்களே வந்து நாங்க இனிமே ஆட்சிக்கு வந்தா 1500 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க வந்தா மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? எங்களுக்கு திறமை இருக்கு, எங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் பண்றதுக்கு திறமை இருக்கு, ஆளுமை பண்றதுக்கு திறமை இருக்கு. நாங்க எப்படிப்ப இல்லம்மா, சாத்தியமே இல்லாத சத்துணவை தமிழ்நாடு முழுவதும் சாத்தியமாக்கக்கூடிய அதிமுக உண்மையா? அன்றைக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி சத்துணவுங்கிறது ஒரு பெரிய எட்டாக்கணையா இருந்துச்சு. அதை எம்ஜிஆர் வந்து திட்டம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி சாத்தியமாக்கி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கா. அம்மா உனக்கு சாத்தியமே இல்லாது சாத்தியமாக்கி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கா. அதை மூலம் அந்த அரசு முயற்சி பண்ணுதா? விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் சாத்தியமே இல்லாது நாங்க மத்திய அரசு போராடி வாதாடி இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு இருக்கா. இந்த அரசு வந்து கட் பண்ணிச்சா? அதிமுக முடியுங்க, சாத்தியம்ங்க. உலகத்துக்கே வந்து எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாடு அரசு. உலகத்திலே தமிழ்நாட்டுல வந்து மகளிருக்கு வந்து போலீஸ் கிடையாது, மகளிர் காவல் நிலையம் கிடையாது. இந்த உலகத்துக்கே முதல்ல தமிழ்நாட்டில் ஓபன் பண்ண தெரியுமா? இந்த மாதிரி எல்லாமே திட்டங்கள் செயல்படுத்தல முன்னோடியா இருக்கிற அதிமுக ஒரு சாத்தியமான கட்சி. நீ வந்து அனைத்து ரேஷன் 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்ப வெறும் 50 லட்சம் பேர் கொடுத்தா என்ன அர்த்தம்? மீதி எங்க போறது? ஏன் போய் சொல்றீங்க? அந்த 50 லட்சம் ரேஷன் கார்டு கொடுக்குறீங்களா, அதுவாக ஒழுங்கா கொடுக்குறீங்களா? வேற டிபார்ட்மெண்ட்ல ஆசிரியர்களை, போலீஸ்காரங்களை, வேற அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஃபண்ட் ஒழுங்கா போறல, சம்பளம் கொடுக்கல, ஓய்வூதியம் ஒழுங்கா போறல, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஒழுங்கா போறல. இப்போ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆறான், அவனுக்கு முறையா ரிட்டையர்ட் ஆகி அடுத்த நிமிஷம் 10 நாள்ல வந்து பணம் கொடுக்கணும்ல, கொடுக்கறல. அவனை அலைய ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ஃபண்டை எடுத்து மகளிர் உரிமை கொடுக்கறது. இப்படி ஒரு திவாலான கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த ஆட்சியை மாத்தணும்னு சொல்றோம்.